அப்ரஹாம், பஹல்காம் பயங்கரத்தை ஒட்டி இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதை ஒட்டி இந்தியாவில் பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளம் முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் சட்டபூர்வமான கோரிக்கையை ஏற்று இந்தியாவில் பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ அந்த எக்ஸ் ட்விட்டர் தளம் முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தான் அரசு மற்றும் அங்குள்ள செய்திகளை எக்ஸ் தளத்தின் மூலமாக இந்தியர்கள் பார்க்க முடியாது. இந்த எக்ஸ் தளம் இந்தியாவில் மட்டும் முடக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் பாகிஸ்தானின் எக்ஸ் தளம் இயங்கும். இந்தியாவில் பஹல்காமில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு மற்றும் ராஜ்ஜிய உறவுகள் தற்போது மோசமடைந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நேற்று நடைபெற்ற அந்த மத்திய பாதுகாப்பு அமைச்சரவைக்கான கூட்டத்தில் 48 மணி நேரத்தில் பாகிஸ்தானியர்கள் அனைவரும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று இந்திய அரசு அறிவித்திருப்பதுடன் இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு ஒப்பந்தங்கள், விசா நடைமுறைகள் ஆகியவை அனைத்துமே தற்போது ரத்து செய்யப்பட்டு புதிய விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தை இந்தியாவில் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ட்விட்டர் சிஇஓவுக்கு மத்திய அரசு தரப்பில் சட்டபூர்வமாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இந்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று இந்தியாவில் மட்டும் பாகிஸ்தானின் எக்ஸ் தள பக்கங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ செய்திகளை எக்ஸ் தளத்தில் இந்தியாவில் அதை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜ்ஜிய உறவுகள் மோசமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த எக்ஸ் தள முடக்கமும் மிக முக்கியமான ஒரு வர்த்தக தகவல் பரிமாற்ற நிகழ்வில் ஏற்பட்டுள்ள ஒரு முடக்கமாக கருதப்படுகிறது. அப்ரஹாம்.